வரப்போகிற இந்த நியூ இயர்லேயாவது கண்டிப்பாக என்னோடய ரெசல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுன்ட்டு பெரிய லிஸ்ட்டோடு வெயிட் பண்ணிட்டுருக்கவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். தொடர்ந்து இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ரெசல்யூஷன் எப்படி செட் பண்ணுறது, சிம்பிளாக 5 ways. உங்களோட ரெசல்யூஷன்ஸ் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதில் ஏதாவது நீங்கள் திருத்திக்கணும்னு நினச்சி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக அதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த சேனலுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலயமா உங்களோட இலக்குகளை அச்சீவ் பண்ணுறதுக்கும் வாழ்க்கையை எளிய முறையில் சந்தோஷமாக எப்படி வாழ்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் தான் இந்த சேனல். முதலாவது, மேக் சிம்பிள் ரெசல்யூஷன்ஸ். நீங்கள் ரெசல்யூஷன் செட் பண்ணும்போது இருக்கிற பேசிக்கான விஷயம், எப்போவுமே காம்ப்ளிகேட்டான ரெசல்யூஷன்ஸ் வச்சுக்காதீங்க. அதாவது உங்கள் லைஃபையே மாற்றி அமைக்கிற அளவுக்கான ரெசல்யூஷன்ஸ் நீங்கள் செட் பண்ணும்போது அதை தொடர்ந்து வருஷம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு அவ்வளோ இருக்காது. அப்போது என்ன மாதிரி ரெசல்யூஷன் செட் பண்ணணும்? இப்போ நீங்கள் ஒரு வேளை பணம் சேர்த்து வைக்கணும், நான் சேவிங்ஸே பண்ணுறதில்ல, நிறையா பணம் சேர்த்தணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஒரு வேளை நீங்கள் உங்களோட கோல் ஒரு 30,000 40,000 நீங்கள் முன்னாடியே செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையிலேயே அதுக்கான உந்துதல் இருக்கிறது கஷ்டம். ஏன்னா இவ்வளோ நாள் ஒரு மாதிரி நீங்கள் செலவு பண்ணிட்டு வரீங்க, திடீர்னு 40,000 சேர்த்து வைக்கணும் அப்படின்னா ஜனவரி அண்ட் பிப்ரவரியிலேயே உங்களுக்கு அதுக்கான இன்ட்ரெஸ்ட் கம்மியாக ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் அவ்வளோ சேர்த்து வைக்க முடியாது. அப்போது உங்களோட ரெசல்யூஷனை சிம்பிளாக பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேபி நீங்கள் என்ன சொல்லலாம், ஈச் மந்த் நான் 10,000 சேர்த்து வைப்பேன். நீங்கள் ஒரு வெயிட் கம்மி பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா ஈச் மந்த் நான் 1 கிலோ கம்மி பண்ணுவேன். அது மாதிரி உங்களோட ரெசல்யூஷனை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக வச்சுக்கிறீங்களோ அதை நீங்கள் கண்டினியூவாக பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு அதிகமாகும். அடுத்தது, பி ஸ்பெசிஃபிக். நீங்கள் எந்த ஒரு விஷயத்த கோலாக எடுத்துக்கிட்டாலுமே அது நீங்கள் என்ன வேணுன்றது தெளிவாக முதல் சொல்ல ஆரம்பிங்க. எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு பொதுவான கோல். எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணணும், இவ்வளோ வெயிட் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க. நிறைய பணம் சம்பாதிக்கணும், ஆனால் எவ்வளோ பணம் சம்பாதிக்கணும் ஆசைப்பட்றீங்க? உங்களோட கோலில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வைக்கணும். ஏன் அப்படின்னா உங்களால் மெஷர் பண்ண முடியாத ஒரு கோலை நீங்கள் செட் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ராக்ரெஸ் ஆகிறது உங்களால் பார்க்க முடியாது. அப்போ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு தொடர்ந்து கம்மியாக ஆரம்பிக்கும். எப்பவுமே ஒரு ரெசல்யூஷன் அப்படின்னா அதில் ஸ்பெசிஃபிக்காக இதுதான் அச்சீவ் பண்ணணும், இதுதான் அச்சீவ் பண்ணணும் நீங்கள் கிளியராக போடலை அப்படின்னா நீங்கள் அதை முன்னேறி போகிறதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. நீங்கள் உண்மையிலேயே அதை ட்ரை பண்ணிட்டு இருந்தால் கூட அது உங்களுக்கு கண் கூட தெரியாது. ஸோ மெஷர் பண்ண முடியாத ஒரு கோலை நீங்கள் தயவு செஞ்சு ரெசல்யூஷனாக வைக்காதீங்க. மூணாவது, கிரியேட் ஸ்மால் கோல்ஸ். நீங்கள் இப்போ செட் பண்ணுற ரெசல்யூஷன் ஒரு முழு வருஷத்துக்கானது. அப்போது நீங்கள் ஒரு எக்ஸாக்ட் டார்கெட் செட் பண்ணிவிட்டு அதை முதல் மாதத்தில் 2 மாதத்தில் அச்சீவ் பண்ண முடியுமான்னு கேட்டால் இல்லை. ஸோ இந்த வருஷம் பூரா உங்களோட முயற்சி தான் நீங்கள் ரெசல்யூஷனாக செட் பண்ணுறீங்க. அப்போது ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டு அதை டார்கெட்டை இந்த வருஷத்துக்கு பிரிச்சுக்கோங்க. எவ்வளோ நாளில் எவ்வளோ தூரம் நீங்கள் உங்கள் வெயிட் கம்மி பண்ணுவீங்க, அடுத்தது எவ்வளோ மாதத்துக்கு அப்புறம் எவ்வளோ கம்மி பண்ணுவீங்க, எவ்ரி 2 months 2 kg கம்மி பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் மந்த் ஒவ்வொரு கேஜி கம்மி பண்ணுறீங்கன்ட்டு உங்களோட டார்கெட் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்களோட ரெசல்யூஷன்ஸை நீங்கள் வருஷம் பூரா ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு வழி தான் உங்களோட கோல்ஸை ஷார்ட் டேர்மாக பிரிக்கிறது. ஒரு வேளை உங்களுக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்குது, நீங்கள் உடனே குவிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எடுத்த முதல் நாள்லேயே உங்களால் ஸ்டாப் பண்ண முடியாது. அப்போது முதல் 2 மாதத்துக்கு நீங்கள் ஸ்மோக் பண்ணுற ரொட்டீனை எப்படி கம்மி பண்ணுவீங்க? இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் 4 தடவை ஸ்மோக் பண்ணுறீங்கன்னா மேபி 2 days once 3 days onceன்னு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் டார்கெட்ஸை நீங்கள் செட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணும்போது உங்களால் அதை பண்ணவும் முடியும். ப்ளஸ் நீங்கள் ப்ராக்ரெஸ் ஆகிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. 4வது விஷயம், மேக் நோட்ஸ் அண்ட் செட் ரிமைண்டர்ஸ். நம்ம பண்ணுற பெரிய தப்பே நம்ம ரெசல்யூஷன்ஸை எழுதாமன்றது தான். நம்ம எங்கேயாவது மொபைலில் நோட்ஸை சேவ் பண்ணியிருப்போம், இல்லை எங்கேயாவது மெசேஜில் டைப் பண்ணி வச்சுருப்போம், இல்லை எங்கேயாவது நோட் பேடில் போட்டு வச்சுருப்போம். ஆனால் அந்த ரெசல்யூஷன்ஸ் உங்கள் கண்ணு முன்னாடி என்றைக்குமே இருக்காது. ஸோ ஒரு நோட் எடுத்து ரெசல்யூஷனை ஃபஸ்ட்டு எழுதுங்க. ஒரு வேளை நீங்கள் மிஷின் போர்டு ஆல்ரெடி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ரெசல்யூஷன்ஸ் அங்கே ஆட் பண்ணுங்கள். நீங்கள் தொடர்ந்து உங்கள் ரெசல்யூஷன்ஸ் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் எவ்வளோ தூரம் மோட்டிவேட்டடாக உங்கள் ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் எழுதுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அதை பார்க்கலன்னா மறந்துடுவீங்க. ஏன்னா இதெல்லாம் உங்கள் புது ஹேபிட், நீங்கள் உங்களுக்குள்ளே ஏற்படுத்திக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அப்போது எந்த ஒரு ரெசல்யூஷன்னாலும் ஃபஸ்ட் அதை எழுதி பாருங்கள். அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற இடத்துல வச்சுருங்க. டெய்லி நீங்கள் அதை பண்ணணுன்ற ஞாபகம் உங்களுக்கு வர்ற மாதிரியான இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக ரிமைண்டர்ஸ் வைக்கணும். ஒரு சில விஷயங்கள், அதாவது நீங்கள் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும், இல்லை யோகா பண்ணணும்னு டிசைட் பண்ணி வச்சுருக்கீங்க, அப்போது அதுக்கான ரிமைண்டர்ஸ் செட் பண்ணுங்கள்.
நிறைய ஆப்ஸ் இருக்குது. உங்களோட ரெகுலராக நீங்கள் வீக்லி எவ்வளோ டார்கெட் அச்சீவ் பண்ணுறீங்க, இல்லை வீக்லி நீங்கள் என்ன ரொட்டீன்ஸ் பண்ணி முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய மொபைல் ஆப்ஸ் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு ரிமைண்டர் செட் பண்ணுங்கள். கடைசியாக ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் ஒரு விஷயத்தை விசுவலைஸ் பண்ணுறது. ஒரு ஹேபிட்டை டெவலப் பண்ணிக்க ட்ரை பண்ணுறீங்க, இல்லை ஒரு முக்கியமான முயற்சிக்காக ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா முதல்ல அதை விசுவலைஸ் பண்ணுங்கள். உங்கள் எண்ணங்கள் மூலமாக அதை நீங்கள் அதிகமாக பார்க்கும்போது தான் அதை பற்றின கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் கான்ஷியஸ்க்கு நீங்கள் நினைக்கிற விஷயங்கள், எழுதுகிற விஷயங்களை விட உங்களோட எண்ணங்கள் மூலமாக நீங்கள் விசுவலைஸ் பண்ணுற விஷயங்கள் சீக்கிரமாக ரெஜிஸ்டர் ஆகும். நிறைய பேர் வெயிட் லூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் உண்மையிலேயே நீங்கள் ஸ்லிம்மாக இருந்தால் எப்படி இருப்பீங்க நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. அப்போது உங்களோட உடல் எடை கம்மியானால் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு இமேஜின் பண்ணுங்கள், விசுவலைஸ் பண்ணுங்கள். என்னவோ ஆகணும்னு முதல்ல நினைங்க. பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த பணத்தை வச்சு நீங்கள் என்ன விஷயங்கள் பண்ண போகிறீங்கன்னு நினைங்க. நீங்கள் ஒரு ரெசல்யூஷனாக செட் பண்ணுற விஷயம் உங்கள் விசுவலைசேஷன் மூலமாக நீங்கள் பார்க்கும்போது, அது நடந்துட்டு தான் நீங்கள் நம்பும்போது, அதை ரீச் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களையும் லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும். உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தமாக ஏதாவது ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா என்னோடய காண்டாக்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். அப்போது ஒரு ரெசல்யூஷன் செட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக, உண்மையிலேயே ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயத்தை எடுத்துகிட்டு அதை ஸ்ப்ளிட் பண்ணி இயர் ஃபுல்லாக பண்ணுறதுக்கான பிளானை நீங்கள் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ரெகுலராக பார்க்குற மாதிரி ஒரு நோட்ஸோ ஒரு ரிமைண்டர்ஸோ வைக்கும்போது, கூடயே விசுவலைசேஷனும் சேரும்போது உங்களுடைய நியூ இயர் ரெசல்யூஷன் என்றைக்குமே பிரேக் ஆகாமல் இயர் ஃபுல்லாக நீங்கள் கண்டினியூவாக பண்ண முடியும்.